ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள ஆண்டாள் நகரில் 10 நாட்களுக்கும் மேலாக வடியாத வெள்ள நீரால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வீரகுமரனிடம் கேட்கலாம். வீரகுமரன், 10 நாட்களாக வெள்ள நீர் வடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அபிநயா வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட விவசாய பாசனத்திற்காக கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 1672 கன அடி தண்ணீர் வைகை அணையிலிருந்து திறந்து விடப்பட்டது. இந்த தண்ணீரானது பாசிக்குளம் மலைகளில் இருந்து வலது கால்வாய் மூலமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மாவட்ட விவசாயத்திற்காக 800 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்த தண்ணீரானது பரமக்குடியில் இருந்து சாத்துப்பரமக்குடி, பாம்பு, விழுந்தான், நல்லங்குடி, வேந்தோடி போன்ற கிராமங்களுக்கு விவசாய பாசனத்திற்கு செல்கிறது. இந்த நிலையில் இந்த தண்ணீர் பொதுப்பணித்துறையினர் அலட்சியத்தால் முறையாக தூர்வாரப்பட கால்வாயால் தண்ணீர் செல்லும் பாதை நடத்தும் நாணம் நிறைந்தும் கருவலமாக நிறைந்தும் காணப்படுகிறது. இதனால் தண்ணீர் செல்ல வழி இல்லாமல் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்து தற்போது பகுதி முழுவதும் சோமாரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நகர் மற்றும் ஆண்டாள் நகர் குடியிருப்பு பகுதியில் விழுப்புணர்வு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. சுமார் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்த நிலையில் அலுவலகத்தில் செல்வோர், பணிக்கு செல்வோர் மற்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் மிகவும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலேயும் தண்ணீர் வடியாத நிலையில் துர்நாற்றம் ஏற்பட்டு அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனை உடனடியாக ரசாயனத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையினர் இந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அல்லது வெள்ள நீரை உடனே அப்புறப்படுத்தவில்லை என்றால் வருகின்ற ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது நம்ம மின்சேட்டின் தொலைக்காட்சி வாயிலாக கழுகு பார்வையில் இந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இதே போன்று இந்த வைகை அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இப்பகுதியில் தண்ணீர் புகுவது தொடர்கதையாக இருந்து விரிவான விவரங்களுக்கு நன்றி வீரகுமரன். விரைவில் அவர்களுக்கான தீர்வு காணப்படும் என்று நம்புவோம். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்கா நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா? நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா 20 வருஷமா தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன் அரசியல் வருவதற்கு முன்பு. செந்தில் பாலாஜியும் ஜோதிமணியும் தனது உறவினர்களாக இருந்த போதிலும் அவர்களை சித்தாந்த மற்றும் கொள்கை ரீதியில் எதிர்த்து வருவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியின் வீட்டுக்கு சென்று அவரது அம்மா கையில் சாப்பிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஏன் நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடலையா? செந்தில் பாலாஜின்னா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கார். அரசியல் வருவதற்கு முன்பு எங்க அம்மா கையில சாப்பிட்டு போயிருக்க. கல்வி தரத்தை உயர்த்தியாக வேண்டும் என்ற நிலையில்தான் 5 முதல் 8 வரையிலான கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.